24 வயசே ஆன ஒரு பையன் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ண காதலிக்க வைக்கிறாரு. ஹீரோயின் அழகா இருந்ததும் அதை பார்த்த அந்த பையனும் பேப்பர் எடுத்துட்டு வரையறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல என்னோட அனுமதி இல்லாம நீ எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை சத்தம் போடுறாங்க. அப்பதான் தெரியுது இந்த பொண்ணோட அப்பா தான் இந்த பையனோட குரு. ஒரு அட்ரஸ் எழுதி கையில கொடுத்துட்டு இங்க ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்னு அவங்க சரின்னு சொல்ற வரைக்கும் நடு ரோட்லயே நிக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க எக்ஸிபிஷனோ எதுவுமே இல்ல. அங்க இருக்கிறது சிவத்தோட வீடு. உள்ள போய் பார்த்தவங்களோ அந்த பையனோட ஓவியத்துல மெய் மறந்து நிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ண தத்ரூபமா வரைஞ்சு வச்சிருக்காரு மனுஷன். இந்த பொண்ணை வேணா பாக்க போவோம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு உள்ள போறாரு சிவம். அவரு ரெடி ஆகுறத கூட இங்க இருந்து பார்த்த நம்ம ஹீரோயினுக்கோ பட்டாம்பூச்சி பறக்குது. கொஞ்ச நேரத்துல எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. சிவமும் இதோட விடாம ஹீரோயினை அவ வீட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கேயும் அந்த பொண்ணோட ஓவியத்தை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காரு. அதோட இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல நெருங்கி வராரு. இவங்களும் சிவத்தை கட்டி அணைச்சிட்டு தான் நிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பெரிய உண்மையே போட்டு உடைக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுன்னு சொன்னதும் அப்படியே நடப்புல பார்த்தா அந்த பொண்ணோட புருஷனும் கள்ளக்காதலனுமே சேர்ந்துகிட்டு இந்த பொண்ணை கொலை பண்ணி கார் டிக்கிக்குள்ளேயே வச்சிருக்காங்க.